வணக்கம். குருவே சரணம். உங்கள் ஜாதகத்துல லக்னத்தின் முக்கியத்துவம். அது என்ன சார் லக்னத்தின் முக்கியத்துவம்? லக்னம் தான் நீங்க. உங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் லக்னத்தின் அடிப்படையில தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய உடல், உங்களுடைய கலர், உங்களுடைய திறமைகள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய தாய் தந்தை, உங்கள் உடலில் வரக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் மனதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே லக்னம் தான். இந்த மனம் மட்டும் சந்திரனையும் சார்ந்து செயல்படும். மற்ற எல்லாமே மனதை தவிர அனைத்தும் லக்னம். மாற்றவே முடியாதது தாய் தந்தை, உங்கள் உடலில் ஓடக்கூடிய பிளட் குரூப்பு, உங்களுடைய வெயிட்டு, ஹைட்டு, உங்களுடைய கலர், உங்களுடைய முடி, உங்களுடைய கண் பார்வைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய திறமைகள், உங்கள் கை அமைப்பு, உங்களுடைய விரல் அமைப்பு, உங்களுடைய நகங்கள், எதையுமே மாற்ற முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது லக்னம் தான். இந்த லக்னத்தில் பொதுவாக சுப கிரகங்கள் இருக்க வேண்டும். சுப கிரகங்கள் இல்லைன்னு பரவாயில்ல, ஏதாவது ஒரு கிரகமாக இருக்கணும். அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். லக்னாதிபதி எங்கிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அந்த லக்னத்தின் அடிப்படையிலும் லக்னாதிபதியின் அடிப்படையிலும் லக்னத்தை எந்த கிரகங்கள் பார்வையிடுகிறது என்ற அடிப்படையிலும் சுப கிரகங்கள் பார்வையிடுகிறதா, அசுப கிரகங்கள் பார்வையிடுகிறதா, லக்னத்துடன் மாந்தி சேர்ந்து இருக்கிறதா, மாந்தியின் பார்வை இருக்கிறதா, லக்னாதிபதி நீசம் பெற்றுள்ளாரா, உச்சம் பெற்றுள்ளாரா, வக்ரமடைந்திருக்கிறாரா, இதையெல்லாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததில்லை. இதை மாற்றவே முடியுமா? தாய் தகப்பனை மாற்ற முடியுமா? முடியாது. இந்த கலரை மாற்ற முடியுமா? முடியாது. இந்த ஹைட்டையோ வெயிட்டையோ எதையா மாற்ற முடியுமா? முடியாது. மாற்ற முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா ஜாதகத்தில் அது லக்னம் மட்டும்தான். சரி, அப்ப லக்னாதிபதி நீசமாயிட்டாரு அல்லது லக்னாதிபதி 3, 6, 8, 12 மறைஞ்சிட்டாரு, அதை மாற்றிக்கொள்ள முடியுமா என்றால், இனிமேல் நடக்கக்கூடிய செயல்களை, இனிமேல் வரக்கூடிய எண்ணங்களை, இனிமேல் வரக்கூடிய நோய்களை மாற்றிக்கொள்ளலாம் முறையான வழிபாடுகள் மூலமாக. மற்றபடி ஏற்கனவே பிறந்ததை மாற்ற முடியாது. எனவே லக்னம் மிக சூட்சுமம் வாய்ந்தது, மிக வலிமை வாய்ந்தது. அந்த லக்னத்தை பார்த்தாலே நீங்கள் யார் என்று சொல்லிவிடலாம், உங்களுக்கே புரியும். எனவே உங்கள் லக்னத்தை முதலில் சரியாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் லக்னாதிபதியை பார்த்துக் கொள்ளுங்கள். முதலில் உங்கள் லக்னாதிபதி யாரோ அவரை வழிபடுங்கள். அந்த லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் சென்றிருக்கிறாரோ அவளை வழிபடுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி.